Hello Glowies, welcome back to my channel. என்னடா இந்த வீடியோவில் எப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுதான் என்னோட நேச்சுரல் ஹேர். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஹேர் டூல்ஸோட சீரீஸாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ நான் இது வரைக்கும் வாங்கின ஹேர் டூல்ஸ் நான் அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் இருக்குது, ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு செட் ஆஃப் ஹேர் டூல்ஸ் நான் இங்கே என் பக்கத்தில் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரே வீடியோவாக காட்டாமல் உங்களுக்கு நான் சீரீஸாக பிரேக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஈச் சீரீஸ் வில் ஹாவ் ஒரு செட் ஆஃப் தீமில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த சீரீஸில் இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் வந்து இதை செப்பரேட் அண்ட் டிவைட் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்கலி ஒரு பிகினராக இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஹேர் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம ஹேர் வாஷ் நல்லா ப்ராப்பராக வாஷ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற அந்த ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங்காக இருக்கட்டும், இல்லை கேர்லிங்காக இருக்கட்டும், இல்லை கிரிம்பிங்காக இருக்கட்டும், அதை வந்து நம்ம ப்ராப்பராக அச்சீவ் பண்ண முடியும். நம்ம ஹேரில் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருந்தது அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி அவுட்புட் இருக்காது, கொஞ்சம் வந்து கிளம்ஸியாக அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஈச் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேர் பாத் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எப்படின்னா ஒரு 2 டேஸ்ன்ற கால்குலேட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே நான் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் நான் ஹேர் பாத் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த சண்டே ஆஃப்டர்நூன், தென் மண்டே ஆஃப்டர்நூன், டியூஸ்டே ஆஃப்டர்நூன் 2 டேஸ் கணக்கு பண்ணிப்பேன். அந்த டியூஸ்டே ஆஃப்டர்நூன் இருக்கு இல்லையா, ஈவினிங் பாத் எடுப்பேன். டியூஸ்டே ஈவினிங் பாத் எடுத்தேன், ஹேர் பாத் எடுத்தேன் அப்படின்னா அகெயின் it will be like Wednesday and Thursday. Probably Thursday evening becomes the second day for me, and Friday, Saturday விட்டு again Sunday. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு 2 days கணக்கு பண்ணி தான் ஹேர் பாத் எடுப்பேன். பிகாஸ் மை ஸ்கேல்ப் இஸ் வெரி ஆயிலி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் ஷாம்பூ யூஸ் பண்ணுவேன். சின்ஸ் மை ஹேர் இஸ் ஒரு ஆயிலி ஸ்கேல்ப் அந்த மாதிரி டைப்பில் இருக்கிறனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஆல்வேஸ் யூஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் டு கிளென்ஸ் த ஹேர். தென் ஐ டாப் இட் அப் வித் லாரியலோட அந்த ஹைலோரானிக் ஷாம்பூ. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து இந்த ஆயிலி ஹேருக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ப்ரீவியஸ்லி நான் வந்து அந்த க்ளே ஷாம்பூ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் லாரியல்லேருந்து. தென் ஐ டோன்ட் நோ, ஸ்டார்டட் ஃபீலிங் வெரி ட்ரை. அதனால நான் ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட் அவுட் பிகாஸ் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் ஸோ மெனி அதர் ப்ராடக்ட்ஸ். அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ அந்த பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளே ஷாம்பூ வாஸ் மை ஃபேவரட். இப்போ அதை தாண்டி இந்த லாரியலோட அந்த ஹைலரானிக் ஷாம்பூ இஸ் வெரி குட், வெரி நைஸ். ஆக்சுவலி நல்ல டீப் கிளென்சிங் பண்ணது, ஸ்கேல்ப் நல்லா ட்ரையாக வச்சுக்குது. 2 நாளைக்கு ப்ராப்பராக எப்படியும் அந்த செகண்ட் டே ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு மாதிரி ஆயிலி ஃபீலிங் வந்துடும். ஸோ அன்றைக்கே நான் மைண்ட் செட் பண்ணிப்பேன், ஓகே இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப சிம்பிள் ஹேர் ஸ்டைலில் தான் போகிறோம், இன்றைக்கி ஈவினிங் எப்படியாச்சும் என்ன நடந்தாலும் ஹேர் பாத் எடுத்துணுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் நான் போவேன். பிகாஸ் மார்னிங் ஹெட் பாத் எடுத்துகிட்டு அது ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு அரைக்குறையா அதுக்கப்புறம் வந்து ஒர்க் போனால் என் முடி பாருங்கள் இப்போவே எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மை ஹேர் இஸ் லைக் ஃபுல்லி ட்ரை. இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல் ட்ரை அண்ட் டேமேஜ் அண்ட் ஃப்ரிஸி அண்ட் என்ன சொல்லலாம், ஸ்ப்ளிட்டன்ஸ், இது மாதிரி இது எல்லாமே இருக்குது. ஐ டேமேஜ்ட் மை ஓன் ஹேர் யூஸிங் கலர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ளீச் எல்லாம் போட்டு நானே முடிய நல்லா கெடுத்துக்கிட்டேன். பட் இந்த ஸ்ட்ரைட்னிங் ஜேர்னி ஒரு இந்த ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணுற ஜேர்னி வந்து நான் ஒரு 5+ இயர்ஸாக நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அதனால முடி கொட்டுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவென்ச்சுவலி எப்படியும் நம்மளுக்கு வந்து முடி கொட்டிட்டு தான் இருக்கும். பட் இது மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன தெரியுமா, ரொம்ப காஷியஸாக ஓகே இவ்வளோ முடி கொட்டியிருக்கு அவ்வளோ முடி கொட்டியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். பேசிக்கலி வந்து இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐ கன்சிடர் இட் ஆஸ் இலையுதிர் காலம். ஏன்னா அந்த டைமில் இருக்க முடி நிறைய கொட்டும். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்க கேட், எங்கள் வீட்டில் இருக்க டாக், அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பயங்கரமாக முடி கொட்டும். ஸோ இட்ஸ் அன் ஆட்டம் அண்ட் ஒரு மாதிரி சம்மர் பிளெண்டட், கொஞ்சம் மழை, இந்த மாதிரி கிளைமேட் பயங்கரமாக சேஞ்ச் ஆகுறதுனால ஐ ஃபீல் லைக் ஐ ஹேவ் ஸோ மச் ஆஃப் ஹேர் ஃபால். பட் ஆல்வேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, யூஸ்வலாக எனக்கு இவ்வளோ இருக்காது. வீக்லி ஒன்ஸ் ஆயிலிங்லாம் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோட பேசிக் ஹேர் ரொட்டீன் வென் ஐம் டூயிங் ஹீட். இல்லை நான் டெய்லி பேசிஸில் ஹீட் யூஸ் பண்ணுவேன் என்னோட ஹேருக்கு. ஸோ இதுதான் என்னோட மோஸ்ட் எப்படி சொல்கிறதுனா திஸ் இஸ் மை ரொட்டீன். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ரொட்டீனா இதுதான் என்னோட ரொட்டீன். கடந்த 5 வருஷமாக இதுதான் என்னோட ரொட்டீனாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை ஒரு ஹேர் டூல் வச்சு நீங்கள் ஏதோ ஒன்று ஹீட் ப்ரொடெக்டன் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் ஹீட் கொடுக்கும்போது என்ன மாதிரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, பயங்கர ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீம் பேஸ்ட் ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இது வந்து ஸ்ட்ரெயிட்டனிங் ஹேர் பீப்ளண்ட்டோட ஒரு அட்வான்ஸ் ஸ்மூத்தனிங் சீரம் க்ரீம். இது
இது வந்து நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோடய ஹேர் ஆல்ரெடி வந்து என்னோடய ஸ்கேல்ப் வந்து பயங்கர ஆயிலின்றனால இதை நான் போடும்போது அது எனக்கு இன்னும் வந்து ரொம்ப ஆயிலியாக காட்டுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ வெரி ரேர்லி, அதுவும் இந்த கீழே இருக்க எண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுவேன். இஃப் யூ ஆர் ஒரு ட்ரை ஸ்கேல்ப் இருக்க ஒரு பர்சனாக இருக்கீங்க, ஒரு ட்ரை ஹேர் இருக்க பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா திஸ் ஒர்க்ஸ் குட், ஆக்சுவலி வெரி குட் ஃபார் மீ. அண்ட் அதர் ப்ராடக்ட் இஸ் பி பிளண்டோட இந்த ஹேர் ப்ரொடெக்டன்ட், ஹேர் மிஸ்ட் ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே. ஸோ இது வந்துட்டு நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இது யூஸ் பண்ணாலுமே சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் அந்த ஒரு ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது நம்ம வெறும் பேர் ஹேரில் பண்ணுறதுல இருக்கிற எஃபெக்டை விட ஸ்ட்ரீட் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி, ப்ராப்பராக அது ஸ்ட்ரைட்டே ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு. ஸோ இதுவுமே நான் ரொம்ப அவாய்ட் பண்ணிடுவேன். ரொம்ப லைக் நான் வந்து பயங்கரமாக கேர்ள்ஸ் பண்ணுறேன், இல்லை வந்து நான் 2-3 டைப் ஆஃப் கேர்ள்ஸ் ஒரு ஸ்ட்ரைட்னிங் வந்து இந்த ஹேருக்கு பண்ணுறேன் அப்படின்னா அப்போ மட்டும் இந்த ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணுவேன். மற்ற டைமில் ஐ டோன்ட் நோ, ஐ ஃபர்கெட் தீஸ் பீப்புள், உங்களை மறந்துடுவேன் நான் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுறனால. அண்ட் ட்ரை டு அவாய்ட் எனி ஆயில் பேஸ்ட் சீரம்ஸ் ஆர் எனி சீரம்ஸ். இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலிங் பண்ணும்போது நெவர் யூஸ் எனி திங் ஆயில் பேஸ்ட், பிகாஸ் அது வந்து உங்களுக்கு அந்த ஸ்டைலிங்கை வந்து ப்ராப்பராக கொடுக்காது. எய்தர் கோ வித் அ வாட்டர் பேஸ்ட் ஒன் ஆர் அ க்ரீம் பேஸ்ட் ஒன். இந்த 2 தான் உங்களுக்கு ஒரு ஹேர் care before straightening or before curling or before using any heating tool. இது 2 தான் உங்களுக்கு one of the best agent. சீரம்லாம் போட்டிங்கன்னா then it will not work. Honestly I'm saying it will not work. And some of my favorite serums நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இது வந்து நான் குவைட் லாங் டைம் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோட்டினில் வந்து ஒரு சீரம் வரும். ஐ திங்க் இட்ஸ் ஓவர், ஸோ ஐ டோன்ட் ஹேவ் இட். ஸோ அந்த சீரம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் இந்த லாரியல் பாரிஸோட டோட்டல் ரிப்பேர் இதுவாக இந்த சீரம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் இந்த பேர் அனாட்டமியோட டேமேஜ் ரிப்பேர் சீரம், இதுவுமே ரொம்ப லவ்லியாக இருக்கும் இந்த சீரம். அண்ட் பி பிளண்ட் வந்து ஒரு காம்போவாக நான் வந்து நிறைய பிக் பண்ணேன். லைக் ஹேர் மாஸ்க், அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஸ்மூத்னிங் க்ரீம், அப்புறம் அந்த ஹேர் மாஸ்கே வந்து ஒரு பேக் மாதிரி வரும்ல, அது அந்த மாதிரிலாம் வாங்கும்போது இந்த சீரம் வந்து ஒரு நல்ல ஆஃபரில் எனக்கு கிடச்சிது. ஆக்சுவலி இது வந்து இட்ஸ் 7-in-1 ரிப்பேர் அண்ட் ரிவைவ் ஆயில் ஹேர் சீரம். இதோட எம்ஆர்பி சம் அரௌண்ட் 499. இது வந்து எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் கிடச்சிது. அதனால நான் இதையுமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன். அண்ட் மை மோஸ்ட் ரீசன்ட் ஃபேவரட் என்னென்னா இந்த லாரியல் பாரிஸோட இந்த எக்ஸ்ட்ராடினரி ஆயில். ஆக்சுவலி இது வந்து நான் குட்டி பேக் தான் வாங்கினேன், பிகாஸ் பெருசு வந்து இட்ஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ். பிகாஸ் நான் இவ்வளோ சீரம்ஸ் எல்லாம் வாங்கும்போது தட் இஸ் லிட்டில் கன்சர்ன்ட் அபவுட் த காஸ்ட் வைஸ். ஸோ அதனால் வந்து நான் இது குட்டி பாட்டில் தான் வாங்கியிருக்கேன். பட் இது வாங்கி 1 month ஆகுது. ஜூனில் வாங்கினேன். இது வந்து மோர் தென் ஐ திங்க் கொஞ்சம் தான் காலி பண்ணியிருக்கேன். ஒரு 10% ஆஃப் த பாட்டில் தான் காலி பண்ணியிருக்கேன். பிகாஸ் 2 drops 3 dropsக்கு மேலே எனக்கு தேவையே படாது. அண்ட் டெய்லி பேசிஸில் நான் சீரம் போட மாட்டேன். நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுனால எனக்கு அதுவே ஸ்டிஃபாக தான் நிற்கும். ரொம்ப ரேராக தான் நான் அந்த சீரம் யூஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாமே வந்து நான் ஒரு 1 or 2 drops தான் யூஸ் பண்ணுவேன். பட் அது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணும்போது எனக்கு அது லாங் லாஸ்டிங் ப்ராடக்ட், எனக்கு லாங் லாஸ்டிங் ஒரு 1 year 2 years கிட்டத்தட்ட அது வரும். சம்டைம்ஸ் வந்து ஹாஃப் பாட்டில் தான் எம்டி பண்ணியிருப்பேன், மீதி அப்படியே இருக்கும். ஆனால் எக்ஸ்பைரி ஆகிடும், வேறு வழியில் தூக்கி போட்டுருவேன். இந்த மாதிரியெல்லாம் வந்து காசை நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலி. பட் எனக்கு இது மாதிரி நிறைய ஹேர் அண்ட் ஸ்கின் ப்ராடக்ட்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதோட டெக்ஸ்சர், இது போட்டால் எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. கொஞ்சம் ஆயிலி ஸ்கேல்பாக இருக்கனால என்னால் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பிகாஸ் ஏதாச்சும் ஒன்று வாங்கி ஆசையாக போட்டேன்னா அடுத்த நாள் என்ன வழி மூஞ்செல்லாம் போய் கருகருன்னு தெரியும். அதனால் வந்து சிலதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜெம்ஸ் மட்டும், கோல்டன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி மட்டும் நான் வந்து ஆல்வேஸ் வச்சுப்பேன். சீரீஸ் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளோ ட்ரையர் தான் பார்க்க போகிறோம். ஒரு இல்லை 2 ப்ளோ ட்ரையர் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நோவாவோட ஹேர் ட்ரையர். ஆக்சுவலி இது வந்து நம்ம அந்த கோம் வச்சு ப்ளோ ட்ரை பண்ணும்போது நம்ம அந்த ஒரு சலூன் டைப் ஆஃப் ப்ளோ ட்ரைங் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி ஒரு 2 years இருக்கும். இது ஆல்மோஸ்ட் ஒரு 850 to 1000 தான் வாங்கினேன். இப்போது இது ஆஃபர் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 650 rupeesக்கு இது வந்து Blinkit அண்ட் Amazon இது எல்லாத்துலேயுமே இந்த நோவா சேல் போயிட்டுருக்கு. நான் Blinkitல இது வாங்கும்போது ஐ திங்க் 850 rupees கொடுத்து தான் வாங்கினேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கம்மி வோல்ட் தான். நம்ம இந்த
ரொம்ப ஹெவி ரொம்ப வெயிட்டாக சில்லதெல்லாம் இருக்கும்ல அந்த அளவுக்கு இருக்காது. திஸ் இஸ் ஜஸ்ட் 1200 watts தான் இது. இந்த மாதிரி ஒரு ஹேர் ட்ரையர் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப குவிக்காக ஈஸியாக என்னால் யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலி நம்பர் 1 இருக்குது, நம்பர் 2 இருக்குது. நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு எஃபெக்ட் வரும், அதில் ஆக்சுவலி கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும். அண்ட் நம்பர் 2 வந்து கொஞ்சம் நல்லா ஹாட் ஷாட்டாகவே இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ஹேர் ட்ரையர் இல்லை இந்த ஹேர் ட்ரையரை எப்படி யூஸ் பண்ணுறது, பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ யூஸ்வலி வந்து இந்த ஹேர் ட்ரையர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம்னா, இந்த சவுண்ட் ரொம்ப வருது, ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்னா இந்த பாட்டமில் இருக்க ஏரியாவை ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அங்கே தான் வந்து சொட்ட சொட்ட தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம். யூஸ்வலாக நீங்கள் எந்த ஒரு எனி ஹேர் ட்ரையர் லெட் இட் பி நீங்கள் எடுத்ததும் தண்ணி சொட்ட சொட்ட போய் பண்ணிங்கன்னா இட் வில் டேக் லாங் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஹேர் வந்து ஃபுல்லாக நான் வந்து டவல் ட்ரை பண்ண ஹேர் தான் இது. ஆல்மோஸ்ட் 80% நான் டவல் ட்ரை பண்ணிட்டேன். பட் இந்த ஸ்கேல்ப் ஏரியாலலாம் இன்னுமே கொஞ்சம் வெட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ ஹேர் ட்ரையர் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கேல்ப்பு தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களோட ஹேர் லென்த்தில் நீங்கள் பண்ணணும். ஸோ யூ கேன் கீப் இட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ், ஒரு 6 inches away from your hair, and you have to blow dry it. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அந்த ஹேரை வந்து லிஃப்ட் பண்ணி வந்து நம்ம இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாவே ஹேர் ட்ரை ஆகும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கீழே இருந்து இப்படி ப்ளோ ட்ரை பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாக்கா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். லைக் காயும் தான் அவங்களுக்கு, பட் இந்த ஸ்கேல்ப் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. இது வந்து நான் ஒரு நார்மலாக சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா இப்போ சில பேருக்கு சைனசைட்டிஸ் இஷ்யூலாம் வரதுக்கு காரணம் என்னென்னா அந்த தலையில் இருக்கிற ஈரத்தை அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அதை நல்லா டவல் போட்டு டைட்டாக கட்டிட்டு, சில பேர்லாம் இல்லை, நானும் அதை பண்ணுவேன். ஸோ டவல் போட்டுட்டு கட்டிட்டு என்ன செய்வேன்னா அப்படியே சுற்றிட்டு இருப்பேன் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ இதனால தான் மோஸ்ட்லி நான் மார்னிங் ஷவர்ஸ் எடுக்கவே மாட்டேன், பிகாஸ் நான் ஒழுங்காக ட்ரை பண்ண மாட்டேன். அண்ட் அப்படியே அந்த ஈரத்தோட ஹெல்மெட் போட்டுட்டு அப்படியே நான் போனேன்னா ஃபுல்லாக அந்த தண்ணி வந்து தலைக்கு ஏறிடும். அண்ட் அவ்வளோதான், மண்டை வலிக்க ஆரம்பிச்சிடும் பயங்கரமாக. வந்து அது ஒரு மைக்ரெயின், ஒரு பயங்கரமாக சைனஸ் இஷ்யூ இருக்கிறவங்கலாம் அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஒரு ஹரிபரியில் இருந்தாலுமே அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் வச்சு உங்களோட ஸ்கேல்ப் மட்டுமாச்சும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற போர்ஷன்லேருந்து உங்களுக்கு தண்ணி மேலே ஏற போகிறது கிடையாது, இட் இஸ் கோயிங் டு ஃபால் டவுன். பட் பேசிக்கலி உங்களோட மண்டை, உங்களோட ஹெட்டு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக வந்து நீங்கள் ஹேர் ட்ரை பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி இது ஒரு நார்மல் எனிபடி கேன் பை அண்ட் keep it. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபோல்ட் அண்ட் இதை எப்படி சுற்றி நீங்கள் வந்து உங்களோட பேக்கில் வச்சுக்கலாம். இட்ஸ் வெரி ஸ்மால். நீங்கள் வந்து இப்போ ஒரு ட்ராவல் சைஸ்க்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது அழகாக இந்த மாதிரி பேக் பண்ணி உங்கள் சூட் கேஸில் ஏதாச்சும் ஒரு கார்னரில் வச்சு பக்காவாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இதை விட நான் வந்து ரொம்ப ரீசெண்டாக இப்போ தான் ஒரு 5 monthsன்னு கூட சொல்ல முடியாது, லெஸ் தென் 5 to 3 monthsன்னு வச்சுக்கோங்களேன், நான் வாங்கின ஒரு ரீசெண்ட் ப்ராடக்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் இருக்க ஹேர் கூட இன்னும் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை, அப்படியே யூஸ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது அகரோட ப்ளோ வால்யூமைசர் அண்ட் ப்ளோ ட்ரையர் அண்ட் I don't know exact name, but this is a blow dryer. Actually பார்த்தீங்கன்னா இது ஒரு வால்யூமைசர் அண்ட் blow dryer. லைக் அகாரோட பிராண்ட் இது. ஆலன் ட்ரூமர் அண்ட் இன்னும் நிறைய இன்னும் பெரிய பிராண்ட்ஸில் இருக்குது. பட் திஸ் இஸ் வெரி அஃபோர்டபுள் அண்ட் திஸ் இஸ் வெரி நைஸ். ரொம்ப வந்து லைட் வெயிட் ஹெவியாலாம் இல்லை. நான் அந்த ஆலன் ட்ரூமர் எப்போவுமே ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன், பட் இது வரைக்கும் நான் அது பண்ணதே கிடையாது. பட் இந்த அகாரோ வந்து நிறைய நான் வந்து ஆட்ஸ்லலாம் பார்த்துட்டு ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ட்ரை it out and it pretty much worked out well for me. அதனால எனக்கு இந்த கோம் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேரை செக்ஷன் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன ஹேர் டூல் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணால் கூட ஆல்வேஸ் உங்கள் ஹேரை வந்து செக்ஷன் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு 2 செக்ஷன் 4 செக்ஷன் அந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு செப்பரேட் மை ஹேர். ஸோ நீங்கள் அதுக்காக வந்துட்டு இந்த crocodile clip தான் வாங்கணும், பெரிய கிளிப்ஸ் இந்த ஹேர் கிளிப்ஸ் மாதிரி இருக்கும் அதுதான் வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. எனி clip that you have. So I'm just going to use a claw clip. அண்ட் நான் இந்த பக்கம் இந்த செக்ஷனில் ஹேர் எடுத்து பண்ணுறேன்.
ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 80% ட்ரை, 80 கூட இல்லை, ஒரு 90% இது வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஆனால் இன்னுமே கொஞ்சம் வெட்னஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 3 செட்டிங் கொடுத்துருக்காங்க. கோல்ட் கொடுத்துருக்காங்க, மைல்டான ஒரு ஹாட் ஷாட் கொடுத்துருக்காங்க, அண்ட் நல்ல பவரான ஒரு ஹாட் ஷாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் சவுண்ட் இருக்கும். இதில் இது வந்து கோல்ட் ஷாட், இது வந்து மைல்டான ஒரு ஹாட் ஷாட், இது சூப்பர் ஹாட் ஷாட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது செம்ம ஹீட்டாக ஆகும். அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஒரு வார்னிங் சைனுமே கொடுத்துருக்காங்க, லைக் திஸ் கேன் பர்ன் ஐஸ். ஸோ இதிலிருந்து வர ஏர் வந்து உங்கள் ஐஸை பர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்வேஸ் கீப் இட் அவே ஃப்ரம் யோர் ஃபேஸ் ஆர் யோர் ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன்லலாம் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் டூ த ஃப்ரண்ட் போர்ஷன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹீட்டில் வச்சு பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா ட்ரையும் பண்ணிடுச்சு, சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயிட்டும் பண்ணியிருக்கு. இப்போ உங்களுக்கு இது இன்வர்ட்ஸில் வேணும்னா நீங்கள் இந்த போர்ஷன்லேருந்து கீழே வரும்போது இப்படி இன்வர்ட்ஸில் நீங்கள் இப்படி கேர்ள் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா இன்வர்ட்ஸில் ஆகும். இது எனக்கு அவுட்வர்ட்ஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி கோம் பண்ணி கீழே இந்த போர்ஷன் வரும்போது அவுட்வர்ட்ஸில் வச்சு ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அவுட்வர்ட்ஸில் உங்களுக்கு வந்து இது கேர்ள் ஆகும், ஒரு மாதிரி பவுன்ஸியாக இருக்கும். நான் அதுவும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இது கொஞ்சம் இன்வர்ட்ஸில் இருக்குது. இப்போ இதுவே நம்ம அவுட்வர்ட்ஸில் பண்ணும்போது அவுட்வர்ட்ஸில் டர்ன் ஆகிடும். ஸோ ஃபைனலி வந்து இந்த கோல்ட் ஷாட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பாருங்களேன், இது நல்லாவே ஒரு ஸ்ட்ரெயிட்னர் அளவுக்கு இது வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணலனாலும் ஒரு ஹேர் ட்ரையரால் இது பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கொஷின் தான். See, this is the unfinished hair, this is the finished hair. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு சீரம் போட்டிங்கனாலோ இல்லை ஒரு ஸ்ப்ரே போட்டிங்கனாலோ ஒரு க்ரீம் போட்டிங்கன்னா மோஸ்ட்லி அது வந்து ஐ திங்க் இட் வில் கம் பேக் டு த கர்லிங் ஸ்டேஜ். பட் நீங்கள் வந்து இது மேலே ஒரு சீரம் போட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சில பேர் வந்து இல்லை ஐ ஹேவ் டு டேக் பாத் இந்த மார்னிங் தான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க, லைக் ஹேர் பாத் சொல்கிறேன், அப்போது இந்த டூல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யூ கேன் கேரி திஸ் வித் யூ. இதில் பாருங்களேன் எவ்வளோ முடி இருக்குன்ட்டு. பட் இட்ஸ் த சீசன், இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த டூல். பட் இது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த தாட் வரும். பட் திஸ் இஸ் ஜென்ரலி வாட் ஐ ஷெட். ஸோ எனக்கு அதை பற்றி ஒரு ரொம்ப ரொம்ப அதிகமாக நான் கன்சர்ன் போட மாட்டேன். பிகாஸ் இட் ஹேப்பன்ஸ். இஃப் யூ வாண்ட் சம்திங் அதுக்கு நம்ம உழைச்சி தானே ஆகணும். அந்த மாதிரி இஃப் யூ வாண்ட் அ ஸ்ட்ரெயிட் ஹேர் யூ ஹேவ் டு லூஸ் சம் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் யுவர் ஹேர். அதுதான் அந்த கான்செப்டே. ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து உங்கள் ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லா வந்து குவிக்காக வந்து இந்த மாதிரி கேர்லி ஹேர்லாம் இருக்குது உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு அன்மேனேஜபிள் கேர்லி ஹேர்லாம் இருக்குது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக நீங்கள் மார்னிங்கில் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் மொத்த பஞ்சான ஒரு ஹேரை வச்சுட்டு எல்லாத்துக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ்டாக கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணும்போது தான் கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஆச்சும் நீங்கள் இதுக்கு சாலிடாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ஃபினிஷ்டான ஒரு லுக் கிடைக்கிறதுக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸில் நம்ம கவர் பண்ணியிருக்கிறது 2 ப்ராடக்ட். ஒன்று வந்து ஒரு ஹேர் ட்ரையர், ஒரு பேசிக்கான ஒரு ஹேர் ட்ரையர்.
அண்ட் ஒரு ப்ளோ செட்டர், ஒரு ஹேர் ட்ரையர் ப்ளஸ் வால்யூமைசர் ப்ளஸ் ப்ளோ செட்டர். ஸோ நெக்ஸ்ட் சீரீஸில் நம்ம இன்னும் சில ப்ராடக்ட்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். பாய்.